ப்ரோமோ ஒன்று பார்த்தேன். ஸோ கடைசியாக அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சீனோட மேக்கிங் பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்கள தள்ளி விட்டு அதுக்கப்புறம் காரில் போய் உட்காந்து அலற ஷாட்லாம் அவ்வளோ கனெக்ட் ஆச்சு எங்களுக்கு. அவ்வளோ ஒரு ஆக்டராக நீங்கள் சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதோட மேக்கிங் பற்றி ஸோ அது மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை. பிரவீன் சார் அண்ட் கேமராமேன் சரவணன் சார் பற்றி நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணாலே நமக்கு, ஏன்னா ஆல்ரெடி நான் அவங்க கூட பாரதிக்கு நம்ம பண்ணனால எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அவர் என்ன கேட்குறாரு, நமக்கு என்ன கொடுக்கணுன்றது எனக்கும் ஒரு 2 வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வருஷம் நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு திருப்பியும் அதே காலேஜில் அதே ஸ்டாஃப்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த 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 பாயிண்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் இந்த கதை வந்து அப்படி நம்மளுக்கு அமையுது ப்ராப்பராக. இதுக்கு முன்னாடி கூடிய ஒரு சீன் இருக்கும், இந்த தூக்கி போட்டு உடச்சு அழுது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம கேட்கலாம், சார் இந்த மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அவரும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு இது வரும் இது வராதுன்ற அவருக்கும் தெரியும். ஸோ அதனால இதை பண்ண மாட்டேன் கரெக்டாக.